இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன, அந்த அக்கௌண்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அண்ட் அதில் எப்படி நம்ம ப்ராஃபிட்டபுளாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா நான் ஏர்ன் பண்ண ப்ரூஃபும் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எப்படி அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான். அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வர இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான் அஃபிலியேட்டோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இங்கே இந்தியா அப்படின்னு இருக்கிறது செலக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு லாங்குவேஜ் மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். ஆல்ரெடி உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சைன் அப்ன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட நியூ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நிறைய தனித்தனியாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களோட பர்சனல் அமேசான் அக்கௌண்ட்டை கூட நீங்கள் அஃபிலியேட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு தனியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரியேட் நியூ அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேம் அண்ட் இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணி க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம க்ரியேட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் பண்ணி தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல உங்கள் நேம் அண்ட் இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் நியூ அக்கௌண்ட்டை கிளிக் பண்ண உடனே உங்களோட மெயில் அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வெரிஃபை யுவர் நியூ அமேசான் அக்கௌண்ட்னு உங்களுக்கு ஒரு மெயில் ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ அங்கே இருக்க அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணி க்ரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட்டுன்னு இருக்க அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஆன்போர்டிங் வெப்சைட்கே நம்ம போக முடியும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பேயி நேம் அப்படின்ற இடத்துல உங்களோட கரெக்டான நேமை கொடுங்க. இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பேன் கார்டு கூட அப்லோட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அது எப்படின்றதையும் நான் போக போக சொல்கிறேன். ஸோ அதனால் உங்களோட ஐடியில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. அண்ட் அட்ரஸ் லைன் 1 2 3 இருக்க இடத்துல உங்களோட அட்ரஸ் அண்ட் சிட்டி, ஸ்டேட், போஸ்டல் கோட் இது எல்லாமே நீங்கள் மேண்டேட்ரியாக ஃபில் பண்ணி ஆகணும். ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களால் டைரக்ட் டேஷ்போர்டுக்கு ஆன்போர்ட் ஆக முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக உங்களோட மொபைல் நம்பரும் இங்கே நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது வரும். ஸோ மொபைல் நம்பருமே பார்த்தீங்கன்னா நம்ம வெரிஃபை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதனால் உங்ககிட்ட கரண்ட்டாக ஆக்டிவில் இருக்க மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. அண்ட் ஹூ இஸ் த மெயின்டைன் அப்படின்ற இடத்துல த பேயி லிஸ்டட் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் யூஎஸ் டேக்ஸ் பர்பஸ்ன்னு இருக்க அந்த இடத்துல நீங்கள் யூஎஸ் பர்சனா அப்படின்றத கேட்கும். ஸோ இதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இந்தியா செலக்ட் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல நம்ம நோன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு போகும். ஸோ இங்கே தான் நம்மளோட வெப்சைட் அண்ட் யூடியூப் சேனல்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜோட எல்லா லிங்க்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுக்க வேண்டியது வரும். ஸோ உங்ககிட்ட அஃபிஷியலாக மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த அப்ளிகேஷனோட URL கூட நீங்கள் இங்கே என்டர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் லிங்க்ஸ் எல்லாமே ப்ரீ டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு நோட் பேட்லையோ இல்லை வேர்ட் பேட்லையோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆட் பண்ண போகிறது யூடியூப் சேனலோட அந்த URL தான். நம்ம ப்ரொஃபைலோட URL மட்டும்தான் இங்கே நம்ம அப்லோட் பண்ணணும். வேறு எந்த URLும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமோட அந்த லிங்க்கை இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டோம். அண்ட் ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட பர்சனல் ப்ரொஃபைல் URLை நீங்கள் காப்பி பண்ணக்கூடாது. உங்களோட பேஜோட ப்ரொஃபைலை மட்டும்தான் இங்கே ஆட் பண்ணணும். நீங்கள் இன்கேஸ் உங்களோட பர்சனல் ப்ரொஃபைலோட ஐடியை இங்கே கொடுத்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா வெரிஃபை கண்டிப்பாக ஆகாது. உங்களோட பேஜை கொடுத்து தான் நீங்கள் வெரிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக் பேஜோட ப்ரொஃபைலை தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் உங்ககிட்ட பிளாக்ஸ்பாட் அக்கௌண்ட் இல்லை வெப்சைட் தனியாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நீங்கள் டைரெக்டாக கொடுத்தும் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராமில் ஆட் ஆக முடியும்.
ஸோ நீங்கள் கிட்ட பேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஏர்ன் பண்ணுறதை விட 3 times பெட்டராகவே உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுக்காகவே பிளாக்ஸ்பாட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கிறது நல்லது. அண்ட் அதில் ரெகுலராக ஆக்டிவ் போஸ்ட் நீங்கள் போட்டால் மட்டும்தான் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராமில் உங்களால் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். இல்லைனா உங்களால் மினிமலிஸ்டிக்காக மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப் லிஸ்ட்டை நம்ம கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டோர் ஐடி க்ரியேட் பண்ணணும். அந்த ஸ்டோர் ஐடி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட நேம், அதாவது நீங்கள் என்ன நேம் கொடுக்க போகிறீங்களோ அந்த நேமை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜில் ஸ்டோர் ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். இல்லை உங்களுக்கு யூனிக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூனிக்கான ஒரு நேமை கொடுத்துக்கோங்க. அண்ட் வாட் ஆர் யுவர் வெப்சைட்ஸ் ஆர் மொபைல் ஆப்ஸ் அபவுட்னு இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விஷயத்துக்காக உங்களோட யூடியூப் சேனலோ இல்லை ஃபேஸ்புக் பேஜோ வச்சுருக்கீங்களோ அந்த பேஜில் உங்களோட அபவுட் ஹிஸ்ட்ரியவே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இன்ஃபர்மேஷன் அபவுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு இருக்கிறது தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் வாட் டைப் ஆர் யுவர் வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப்ஸ்ன்னு கேட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல உங்களோட கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கண்டென்ட் அண்ட் வெப்சைட்ஸை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராமை நீங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் இங்கே ஆன்லைன் சர்ச் அப்படின்னு இருக்க ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக இங்கே கொடுத்துருக்க கேப்சாவை ப்ராப்பராக என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோர் ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோர் ஐடி. என்டர் யுவர் பேமெண்ட் அண்ட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பாட்டமில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் லேட்டர் அப்படின்னு இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆன்போர்டிங் அப்ளிகேஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு ஆட் யுவர் பே அவுட் அக்கௌண்ட், அதாவது உங்களோட பேமெண்ட் அக்கௌண்ட்டை எப்படி இதில் ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஏர்னிங்ஸ் எல்லாமே நம்ம மானிட்டர் பண்ண முடியும். அண்ட் ஹோம், ப்ராடக்ட் லிங்கிங், டூல்ஸ், ரிப்போர்ட்ஸ், ஹெல்ப்னு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி இருக்கும். அங்கே அக்கௌண்ட் செட்டிங் அப்படின்னு இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் சரி, இங்கே இருக்க சப்மிட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ மேக்ஸிமம் எல்லா விஷயத்தையும் நம்ம அக்கௌண்ட் ரிலேட்டடான விஷயம் எல்லாமே இந்த இடத்துல நம்மளால் மாற்றிக்க முடியும். மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் அண்ட் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன்லேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ பேமெண்ட் அண்ட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷனில் இருக்க பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இங்கே பே பி பை நெஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மினிமம் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் அண்ட் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் பேங்க் நேம் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் இது எல்லாமே மேண்டேட்ரி ஆனது. ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக எல்லாமே கொடுத்தாச்சு. கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகும். ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த பே அவுட் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் அக்கௌண்ட் செட்டிங்ஸில் போய் மாற்றிக்கலாம். இப்போ மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்தியன் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எப்படி சப்மிட் பண்ணுறது. அதே மெயில் ஐடி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அக்கௌண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா பேமெண்ட் அண்ட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஷோ ஆகும். அங்கே இந்தியா டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வாட் இஸ் யுவர் டேக்ஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கிறது நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேன் நம்பரை இங்கே கண்டிப்பாக நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் உங்கள் பேன் கார்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபோட்டோவாக எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே அப்லோடும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சிக்னேச்சர்ன்னு இருக்க இடத்துல உங்களோட பேன் கார்டில் என்ன மாதிரி நேம் இருக்கோ அதை அப்படியே ப்ராப்பராக இங்கே என்டர் பண்ணுங்கள். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணும்போது கம்ப்ளீட் ஆகும். இல்லைனா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
ஸோ செலக்ட் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேன் கார்டை இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸிட் இன்டர்வியூ அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இங்கே இந்தியன் கரண்ட் டேக்ஸ் ஸ்டேட்டஸில் கம்ப்ளீட்டட்னு உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போது ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு ஜெனரேட் த ப்ராடக்ட் லிங்க்கு. ஒரு ப்ராடக்டோட லிங்க்கை நம்ம எப்படி டெக்ஸ்டாவோ இல்லை இமேஜாவோ இல்லை HTML ஃபைலாவோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை நம்ம எங்கே பேஸ்ட் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ செலக்ட் ப்ராடக்ட் லைனுன்ற இடத்துல இந்த மாதிரி டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி HTML ஃபார்மேட்டில் எடுத்து உங்களோட வெப்சைட் பிளாகிங்கில் நீங்கள் போட முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த அமேசான் அக்கௌண்ட்டை வச்சு யூசர் லாகின் பண்ணதுக்கப்புறம் எந்த ப்ராடக்டோட லிங்க்கை நீங்கள் ப்ரொவைட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை சர்ச் பண்ணிங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா கெட் லிங்க் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டாகவும் இருக்கும், இல்லை ஃபுல் லிங்காக வேணும்னா ஃபுல் லிங்காகவும் உங்களால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். பட் ஷார்ட் லிங்க் மட்டும்தான் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஷார்ட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்க்கை நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோஸோ இல்லை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண ரீல்ஸ்லேயோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பை ப்ராடக்ட் லிங்க் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை நம்ம அங்கே பேஸ்ட் பண்ணுறதுனால அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நமக்கு ஒரு கமிஷன்ஸ் வரும். அண்ட் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா லிங்க் செக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கொடுத்த லிங்க்கு உங்களோட ஸ்டோர் ஐடியில் தான் லிங்க் ஆகிருக்கா அப்படின்றத இங்கே நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அண்ட் பேமெண்ட்டோட ப்ரூஃபை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இனிஷியலாக நான் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட் 3 மந்த்தாக நான் ஏர்ன் பண்ண ப்ரூஃபை தான் இப்போ நான் ஷோ பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் 3 மந்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு 17 ஆர்டர்ஸ் வந்திருக்கு, 17 ஷிப்மெண்ட் ஆகிருக்கு. பட் 2 ப்ராடக்ட் மட்டும் ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ அந்த கமிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ எது எல்லாமே ப்ராப்பராக ஷிப்மெண்ட் ஆகியிருக்கோ அந்த ஏர்னிங்ஸ் மட்டும்தான் இங்கே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுவும் உங்ககிட்ட 1000 rupees வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட பே அவுட் அக்கௌண்ட்டுக்கு அமேசான் அசோசியேட் சைடில் இருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான அமேசான் அஃபிலியேட் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்களும் இதை வச்சு பயனடைஞ்சிக்க முடியும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.